Hello friends, welcome to my channel. இது part 2 வீடியோ, லாஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நம்முடைய கான்செப்ட் சொல்லுன்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th கொஷின். He is very ill, I answer. இந்த சென்டென்ஸ் இன்டெட் ஸ்பீச்சை நம்ம சேஞ்ச் பண்ணோம். I answered conjunction that he was very ill. இதான் இன்டெட் ஸ்பீச். ஓகேவா? he is very ill, I answer conjunction that இங்கே தேர்ட் பர்சன் கொடுத்ததுனால ஸ்பீக்கர் வந்து தேர்ட் பர்சன் என்று செஞ்சு பண்ண வேண்டியதில்லை. அப்படியே போட்டுருங்க. உடைய பாஸ் வர்பு வாஸ் வெரி இல் இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். he said I have bought 5 apples from the shop. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணலாமா? he said conjunction that இந்த ஐ அப்படின்றது ரெஃபர் பண்ணுது. ஸோ have bought அப்படின்றது add bought சேஞ்ச் ஆகும். add bought வந்து add past perfect வந்து. ஓகேவா? add bought 5 apples from the shop. ஓகேவா? எவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டோம். ரீகால் பண்ணுற பாருங்கள். he said I have bought 5 apples from the shop. he said அப்படியே போட்டிருக்கோம். இது ஸ்டேட்மெண்ட் டைப்னால கன்ஜெஷன் வந்து தட்டு. ஐ ரெஃபர் டு ஸ்பீக்கர் யாருன்னா ஸோ போட்டிருக்கு. have bought அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். உடைய பாஸ்ட் வர்பு ஆடு, பாட் 5 apples ஃப்ரம் த ஷாப் அப்படியே போட்டிருக்கோம். ஓகேவா? எந்த விதமான மேலே என்ன செஞ்சு பாடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். he said I am glad they are strong. he said கன்ஜெஷன் இது பாருங்கள். கொடுத்துக்கிற சென்டென்ஸு ஸ்டேட்மெண்ட்டாக என்னென்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் டைப். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பை என்னவா சேஞ்ச் பண்ணுறான் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருவாங்க? said தானே. ஸோ said conjunction that I refer to so am one past verb was glad they ஆர் அப்படின்றது வேற மாறும். ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம் தான் டே. ஸோ வேற மாறி இருக்கு. தே வேர் ஸ்ட்ராங். ஓகேவா? டே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் எந்த விதமாக சேஞ்சும் பண்ணல நம்ம. ஓகேவா? எப்பவுமே தேர்ட் பர்சன் வந்தால் எந்த விதமாக சேஞ்சும் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? he said that he was glad they were strong. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? இதை பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. she asked when will you call me. இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப். இன்ட்ராகேட்டிவ் டைப்பு வென் ஒன்று இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணலாமா? she asked கன்ஜெஷன் வென் அப்படியே போட போகிறோம்.
யூ சப்ஜெக்ட் யூடுனா யூ அப்படின்னு நீ அப்படின்றது நான் அப்படின்ட்டு மாறும். ஐ வில்லு வந்து பாஸ்வேர்டு வுட்டு வுட் கால் மீ அப்படியே கால் அப்படியே போடுங்க. மீ வந்து என்ன மாறும்னா எர்ரா மாறும். மீ வந்து என்ன மாறும் எர்ரா மாறும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள். ஆஸ்க்டு அப்படியே விட்டுருக்கோம். கன்ஜெஷன் வென் கொஷின் ஒருனால வென் அதே போல் போட்டிருக்கோம். இது கொஷின் இது கன்ஜெஷன் சேஞ்ச் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் எதை பார்க்கணுன்னா சப்ஜெக்ட் அப்படின்றது யூ அப்படின்றது நீ அப்படின்னு பொருள். அது தேர்ட் பர்சன் சொல்லும்போது நான் மாறும். அப்போ ஐ வில்லுடைய பாஸ்வேர்டு வுட் கால் மீ அப்படின்ற எர்ரா மாறும். இன்ட்ராகேட் டைப் போட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராகேட்டிவ் இருந்தால் கொஷின் மார்க் போட வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் போடணும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா இது சின்ன மிஸ்டேக் பாயிண்டில் மார்க் போயிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். The girl said to her, I spent the holidays with my relatives. Is a very important. Last time exam கேட்ட கொஷின் தான் இது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். சேஞ்ச் பண்ணுங்கள். த கேர்ள் செட் என்னவோ மாறும் டோல்டாக மாறும். கன்ஜெஷன் போடுறதுக்கு முன்னால் என்ன டைப் பாருங்கள். ஐ ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ் வித் மை ரிலேட்டிவ்ஸ். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ அதாவது நவுன் ப்ரோனவுன் வந்து இருக்குது. இந்த லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் பண்ணிருக்கு. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ ஐ என்னவோ மாறும் கன்ஜெஷன் போடணும். தட் ஐ என்னவோ மாறும் இந்த இடத்துலனா ஐ அப்படின்றது ரெகுலர் ரெஃபர் பண்ணுது. ஸோ தேர்ட் பர்சன் ஷீ என்ன டென்ஸ் ஒன்று இருக்குன்னா ஸ்பென்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஆட் ஸ்பென்ட் த ஹாலிடேஸ் with my relatives. மை அப்படின்றது யார் ரிலேட்டிவ்ஸு? ஹர் த கேர்ள்ஸ் உடைய ரிலேட்டிவ். ஸோ ஹர் ரிலேட்டிவ்ஸ். ஓகேவா? இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 10 கொஷின்ஸு பார்ட் 1 பார்ட் 5 இந்த ஸ்பாட்டில் ஒரு 5 ஆகும்போது 10 கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 1 கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகே, ஒரு ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.